ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த போரில் யாருக்கு பெரும் பாதிப்பு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த போர் தொடங்கி 2022 பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதில் இருந்து இதுவரை உயிரிழப்புகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். குறிப்பாக 46,000 பேர் உயிரிழந்திருக்கிறதா உக்ரைன் தரப்பில் உயிரிழந்திருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அதே போல் காயம் 3,80,000 பேருக்கு ஏற்பட்டிருக்கு. உக்ரைனுடைய 20% பகுதிகளை ரஷ்யா பிடிச்சிருக்கிறதா அங்கிருந்து வரக்கூடிய தகவல். உக்ரைனுடைய கட்டிடங்கள், குடியிருப்பு, அரசு கட்டிடங்கள், பொது இடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ உக்ரைனில் கடும் விலைவாசி உயர்வு ஏற்பட்டிருக்கு. வரி உயர்வு கடுமையாக இருக்குது. இன்னும் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதால எரிசக்தி பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு. பிற நாடுகளை நம்பியிருக்க வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கி உக்ரைன் தள்ளப்பட்டிருக்கு. சொந்த நாட்டு மக்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு அகதிகளாக போயிட்டுருக்காங்க. இது உக்ரைனில் இருக்கக்கூடிய பாதிப்பு. ரஷ்யாவுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டால், ரஷ்யா இப்போ வரைக்கும் மரணமடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கையை சொல்லவே இல்லை. ஆனால் பல அமைப்பினரும் சொல்கிறாங்க ரஷ்யாவில் 8,62,390 பேர், அதாவது உக்ரைனோட கம்பேர் பண்ணுறப்போ குறைஞ்சது 10லிருந்து 20 மடங்கு பலி மற்றும் காயமடைந்தோர் இருப்பாங்க அப்படின்றாங்க. உலக நாடுகள் இப்போ ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இராணுவ வீரர்களுடைய பற்றாக்குறை இருக்குது. அதனால் வடகொரிய இராணுவ வீரர்கள்லாம் போரில் ஈடுபட்டாங்க. நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் ரஷ்யாவில் இருந்தவங்கெல்லாம் சிலரை பிடிச்சி முன்கள வீரர்களாக்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிரதமர் போன பேச்சுவார்த்தையெல்லாம் அதை பேசினாங்க. இப்போது ரஷ்யாவினுடைய சில பகுதிகளையும் கூட உக்ரைன் பிடித்து விட்டது. அந்த பகுதிகளிலையும் போர் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி உலக நாடுகள்லாம் ரஷ்யா மேலே ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கு. 3 ஆண்டுகள் முடிந்து இவ்வளவு பிரச்சனைகளும் தொடர்கிறது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.